ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது. ஆம், உன்னை விட்டு விலகிய உறவு மீண்டும் உன்னிடத்தில் வந்து பேசப் போகின்றார். இது கனவா, நினைவா என்று நீயே சந்தேகித்து கொள்ளும் ஒரு அற்புத நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகின்றது. உயிருக்கு உயிராக நேசித்த உறவு எக்காரணத்தோ உன் மனதில் வைத்து கொண்டு மற்றவர்களுக்காக சுயநலமாக உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டது. நீ எவ்வளவோ முறை கெஞ்சி பார்த்தும் அவ்வுறவு மனம் இறங்கவில்லை. வேண்டாம், விலகிவிடலாம், இது வாழ்க்கைக்கு செட் ஆகாது, நம் வாழ்க்கையில் ஒரு புரிதல் இருக்காது என்று பல காரணங்களை கூறிவிட்டு வேண்டாம் என்று உறுதியோடு தீர்மானித்துவிட்டு உன்னை விட்டு விலகி சென்று விட்டது. அவர் நேசம் வேண்டுமானால் பொய்யாக இருக்கலாம், ஆனால் நான் அந்த உறவை நேசித்தது உண்மை. அதனால்தான் என்னால் இன்று வரை மறக்க முடியவில்லை அப்பா. அவருடைய நினைவுகளிலிருந்து என்னால் மீண்டும் வர முடியவில்லை அப்பா என்று நித்தமும் அவரை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அவர் எங்கே விட்டு சென்றாரோ அதே இடத்தில் இன்று வரை நீ அவருடைய நினைவுகளோடு போராடி கொண்டிருக்கின்றாய். சில சமயத்தில் வேண்டாம் என்று விலகிய உறவை இன்னும் வரை நினைத்து கொண்டிருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று உன்னுடைய மனம் கூறினாலும் உன்னுடைய புத்தி கூறினாலும் முழுமையாக உன்னால் மறக்க முடியவில்லை. மறக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இன்னும் அதிகமாக அவருடைய நினைவுகளை உன் மனதிற்குள் வருகின்றது. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவருடைய நினைவுகள் உன் மனதிற்குள் வந்து காரணமே இல்லாமல் அழுகின்றாய். தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது கூட ஏதோ ஒரு பாடல் ஒளிபரப்பாகும் பொழுதோ ஏதோ ஒரு காரணத்திற்காக திடீரென்று உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. கேட்டால் அவருடைய நினைவுகள் வந்து விடுகின்றது. இப்படி அவரை மறக்க முடியாமல் நித்தமும் நீ தவிக்கும் தவிப்புகள் வார்த்தைகளால் கூற முடியவில்லை. விட்டு சென்ற நொடி முதல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தொலைத்துவிட்டு இருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தாரிடம் கூட முகம் கொடுத்து பேசுவதில்லை, வாய் விட்டு சிரிப்பதில்லை. கேள்வி கேட்டால் வெறும் பதிலை மட்டும் கூறுகின்றாய். கவனம் வேறெங்கோ இருக்கின்றது. உன்னை நினைத்து உன்னுடைய குடும்பத்தாருக்கும் கஷ்டமாக இருக்கின்றது. உன்னுடைய இந்த சூழலை உன் அப்பா நான் எப்படி அமைதியாக இருப்பேன்? என் பிள்ளையான நீ துக்கத்திலிருந்து மீண்டு வர வேண்டும். அதனால் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு விலகி அந்த உறவை மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். உன்னை விட ஒரு அன்பானவர் அவருடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டும் அவ்வுறவு உன்னிடம் வரப்போகின்றது. அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய விருப்பமே. ஆனால் செய்த தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மீண்டும் வரப்போகின்றார். உன் அப்பா நான் வர வைக்கப் போகின்றேன். அமைதியாக இரு. காலம் அனைத்திற்கும் ஒரு பதில் சொல்லும் என்று கூறினேன் அல்லவா? அப்பதில் இதுதான். நீ என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படும். சந்தோஷமாக இருக்க வேண்டும், எனக்கு அவ்வளவு தான் வேண்டும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா!